பி த லீடரா மாற்றிய நிகழ்வு அல்லது உங்களுடைய எண்ணம் எது உங்களை மாற்றியது? மேடம், அடிப்படையில் அரசியலை வெறுத்த ஒரு மனிதன், அரசியல்னா ஒரு சாக்கடை, ஒரு குப்பை, தப்பி தவறி கூட இந்த பக்கம் போயிடக்கூடாதுன்னு இப்பவும் பாதி நினைக்கிற ஒரு மனுஷன். ஆனால் என்னுடைய பணியை விட்டு வெளியே வந்த பொழுது பாசிட்டிவாக ஒரு விஷயத்தை செய்யணும். போலீஸில் 9 வருஷம் இருந்துட்டோம், கிராஸ் ரூட்ஸ் போகணும் அப்படின்னு ஆரம்பிச்சது நம்முடைய பி த லீடர்ஸ் 2020 ஆரம்பித்தோம். கிராஸ் ரூட்ஸில் வேலை பார்க்கணும், ஹியூமன் பொட்டன்ஷியலை உருவாக்கணும். இன்னைக்கு வி ஒர்க் இன் ஆர்கானிக் ஃபார்மிங், ஸ்கில் டெவலப்மெண்ட், ரெண்டு பெரிய விஷயத்தை கையில் பண்ணுறோம். பட் நான் இன்னைக்கு பாலிடிக்ஸில் இருக்கிற காரணத்தினால நான் இதில் சீஃப் சர்வெண்ட்டாக மட்டும் இருக்கேன். இட் இஸ் ரன் பை ஃபுல் டைம். நம்ம சிஇஓ அங்கே இருக்கிறாங்க, இஸ் அ டாக்டர் பை ஹிம்செல்ஃப். ஹி ரன்ஸ் திஸ் ஆர்கனைசேஷன் ஃபுல் டைம். நம்ம வாலண்டியர்ஸ் இருக்காங்க. நான் அரசியலிருந்து வேண்டாம் அப்படின்னு யோசிச்சுட்டு ஆரம்பித்த பிறகு சில நல்ல மனிதர்களுடைய வற்புறுத்தலால் அரசியலுக்கு வர வேண்டிய கட்டாயம். இன்னைக்கும் என்னை விட்டீங்கன்னா ஓடி போய் உட்காந்துக்குவாங்க. ஆனால் வேற வழி இல்லை. நம்மால் சில மாற்றங்களை கொடுக்க முடியும் என்கின்ற நம்பிக்கை. அதனால இந்த கடினமான அரசியல் பாதையில் பயணிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் தான் நான் சொல்றேங்க. பட் லவ்னு கேட்டீங்கன்னா, ஐ வுட் லைக் டு ஒர்க் ஃபார் வி த லீடர்ஸ் ஆர் சம் ஆர்கனைசேஷன் வேர் தேர் இஸ் லாட் ஆஃப் பாசிபிள். ஏன்னா அரசியல் ரொம்ப ரொம்ப ஃபீல்டு, ஒரு யுத்த களம். டெய்லி காலிலிருந்து நைட்டு வரை கத்தி எடுத்துட்டு யார் குத்துவா, நீங்க யார் குத்துவீங்க, இப்படி தான் இருக்கு. ஆனாலும் அரசியலுக்கு கொஞ்சம் பேர் வந்து தான் ஆகணும். அதனால கட்டாயத்தில் நான் அரசியல் இருக்கேன். ஒரு கால் நான் எதிர்பார்க்கக்கூடிய அரசியல் மாறும் பொழுது நான் திரும்ப இங்கே ஒரு சாதாரண வாலண்டியராக இருப்பேன். ஆண்டவர் என்னைக்கு அந்த வாய்ப்பு கொடுக்குறானோ